எனக்கு இனிமே செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ண வேணாம், பஸ் ஃபேருக்கு காசு வேணாம், ஜெராக்ஸ் எதுவும் எடுக்கணும் அதுக்கும் காசு வேணாம். என்னோட சின்ன சின்ன தேவைகள நானே பூர்த்தி பண்ணிக்கிறேம்மான்னு என் பொண்ணு சொன்னத நெனச்சா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அ இந்த ஏஜ்ல நான் இப்படி இருந்தேனான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இல்ல. யாரையோ ஒருத்தர டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க அப்பா, அம்மா இல்ல என்னோட கணவர். இவங்கள வேணா டிபெண்ட் பண்ணி இருந்தேன். ஆனா இந்த 21 வயசுல என் பொண்ணு யாரையும் டிபெண்ட் பண்ணாம, என் பொண்ணு மட்டும் இல்ல, இங்க நம்மளோட சேனல பார்க்குற எல்லா பெண்களுக்குமே சொல்றேன். ஃபினான்ஷியலா நீங்க ஒரு ஃப்ரீடமா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம சாதிக்க முடியும். முந்தா நேத்து கூட யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த மாரி பேட் கமெண்ட் போடி, வாடின்னு. பேட் கமெண்ட் போடுறவங்கள நாங்க கண்டுக்கிறதே இல்ல. நம்மளோட இலக்கு என்னவோ, அத நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். அப்படி போற வழியில சில தடைகள் வரும். அதெல்லாம் தகர்த்தி விட்டுட்டு கண்டு காணாம போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன சொல்றீங்க? கரெக்ட்டா இல்லையா? இப்படியாப்பட்ட புள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த புள்ளைக்கு இந்த மிஷின் என்னங்க, இத விட பெரிய லெவல்ல மிஷின் இருந்தா கூட வாங்கி தரலாம். என்ன சொல்றீங்க? சரி வாங்க, என் பொண்ணுக்கு நான் காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி குடுத்தேன்னா, நைட்டே வந்து பச்சை பட்டாணியும், கருப்பு சுண்டலும் ஊற வச்சிருந்தேன். அத போட்டு காலையில மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சு தோசை ஊத்தி குடுத்தேன். அவ்ளோ சூப்பரா இருந்தது. அதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு தேங்காய் சட்னி. மதியானத்துக்கு சப்பாத்தி. ஆனா, அந்த கருவாட்டு குழம்பு ஸ்டைல்ல மொச்சக்கொட்டை. ஆனா கருவாடும் போடல, கத்திரிக்காயும் போடல, எதுவும் இல்ல. அதனால போடல. கருவாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு முருகரோட டே இல்லையா? அதனால நம்ம கருவாடு போடல. சூப்பரா ஒரு குழம்பு வச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டு நானும் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். பாய்ப்பா.